ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான ஆட்டு தலைக்கறி எப்படி செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆடை வாங்கி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட எடை காமிச்சிது. ஒரு ஆட்டு தலை இது வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், வேறு எதுவுமே போட தேவையில்ல. இது மட்டும் கொஞ்சமாக அந்த வாசனைக்காக போட்டுட்டு, அது பொரிஞ்ச பிறகு ஆனியன் போட்டுக்கணும். இதில் ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். எந்த சமையல் நம்ம செஞ்சாலும் ஆனியன் எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சமையல் வந்து டேஸ்ட் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். நல்லா ஆனியன் வதங்கின பிறகு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் நம்மளுக்கு டேஸ்ட்டை தரும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது கருவேப்பிலை ஆட் பண்ணுறது. இஞ்சி பூண்டு நசுக்கு வந்து கடையில் பேஸ்ட்டு விற்பாங்க, அது வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சமாக வீட்லேயே அப்போயே அடித்து வச்சுருந்தா தான் ஓகே. இல்லைனா வந்து நம்ம நான் அப்பப்போ தட்டி போடுவோம், அந்தமாதிரி தட்டி போட்டாலும் ஓகே. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நம்ம வந்து நல்லா வதக்கிறதுலாம் வந்து எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாவே வரும். நல்லா தக்காளி வதங்குச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வதங்கியிருக்கணும். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருந்த மட்டன் தலைக்கறியை வந்து எடுத்து இது உள்ளே போட்டுக்கணும். நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5-6 டைம் நான் கழுவி வச்சுருந்தேன். அதுமாரி கழுவி வச்சுட்டு அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாரி நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நான் வேறு எந்த விதமான மசாலாவும் சேர்க்கல. வீட்டில் நம்ம குழம்பு தூள் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மசாலா மட்டும் தான் செய்கிறோம். அதாவது தனியா, மிளகாய், நம்ம எக்ஸ்ட்ரா பொருள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அது மட்டும் தான் சேர்க்குறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாரி நான் இதை செய்கிறேன். எங்கள் அம்மாவோட ரெசிபி இது. அவங்க வந்து தனி மிளகாத்தூள் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான தண்ணி நான் ஒரு 3 டம்ளர் தண்ணிக்கிட்ட அதில் ஊற்றிடுங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்ல ஒரு கிளறிக்கணும். கிளறிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கிளறிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்ட பிறகு நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரை வச்சாலே நல்லா சூப்பராக வெந்துடும். அதை பாருங்கள், எந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் 4 விசில் தான் வச்சேன். நல்லா சின்ன தலைன்றதால நல்லாவே வெந்துச்சு. கொஞ்சம் பெரிய தலை அந்தமாரி இருந்தால் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவையில்லை. வச்ச பிறகு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்டா இது அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் சாப்பிடலாம். நல்ல சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். தலைக்கறி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இதை பார்க்கும்போது யாருக்கு சாப்பிடணும் போல் தோணுதோ அவங்களாம் வந்து கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க, சரிங்களா? இதை பார்த்தவங்க நான் வந்து லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன் மத்தியானம். ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் மூளை ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் ஒரு ஆம்லேட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அது பிளேட்டிங் நம்ம பண்ணலாம். நம்ம எடுத்து போடும் போதே வந்து அவ்வளோ ஒரு வாசனையும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதுக்கு வாசனை. நான் கடைசியாக பெப்பர் அதில் ஆட் பண்ணியிருந்தேன், அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதில். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.